ஹாய், வெல்கம் டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அமேசிங் வேர்ல்ட் போயிருந்தப்போ அங்கே நான் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்லைம் தான் இது வந்து கியூப் ஸ்லைம். 3 ரியால் 45 ஹலாலாவுக்கு நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்தியன் ருப்பீஸ்க்கு 70 to 80 ருபீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது. இப்போ மொத்த ஸ்லைமையும் நான் அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கியூப் ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தெர்மோகோல் பீசஸ் வந்து ஸ்லைமில் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்லைம் நம்ம செஞ்சு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கடையில் வாங்கின ஸ்லைம்லேருந்து அந்த கியூப் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல. சாதாரண ஸ்லைம் வச்சு விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி க்ரன்ச்சி ஸ்லைம், கியூப் ஸ்லைம் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஸ்லைம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கிளியராக இருந்திருக்காது இந்த ஸ்லைம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா ஸ்லைம் வாங்கி நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். நிறைய ஹோம்மேடாகவும் ஸ்லைம் செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கலர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். லைட் க்ரீன் கலரில் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கிளியர் ஸ்லைமாக தான் இது இருக்குது. நடுவில் இந்த க்யூப்ஸ் இருக்கிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரியான ஸ்லைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கிளியர் க்ளூ அல்லது ஃபெவிகம் யூஸ் பண்ணி ஸ்லைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிளியர் ஸ்லைமில் இந்த மாதிரி க்ரன்ச்சி ஸ்லைமாக நம்ம செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஸ்லைம் வாங்கியிருந்தேன். அதையும் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். இது வந்து 6 ரியால் 90 ஹலாலாவுக்கு நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே அமேசிங் வேர்ல்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. வயலட் கலர், லைட் பிங்க் கலர், அதுக்கப்புறம் டார்க் பிங்க் கலர். இந்த 3 கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டால் இருக்குது. அந்த டாலுக்கு உள்ளக்க வந்துட்டு தெர்மோகோல் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை பிரிக்க போகிறோம். இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு. அதனால் நம்ம ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த கவரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷாப்பில் இன்னுமே நிறைய வெரைட்டி ஸ்லைம் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாக் மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா இந்த பாக்ஸில். சில இதில் வந்துட்டு ஹலோ கிட்டி மாதிரி இருந்துச்சு. சில இதில் வந்து பாண்டா மாதிரி, மிக்கி மவுஸ் மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் கூட இந்த தெர்மோகோல் இருக்கிற இடத்துல வரைஞ்சிருந்தாங்க. அது பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற இந்த பாட்டிலும் இந்த பிங்க் கலரும் பிடிச்சிருந்ததுனால நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம ஸ்லைம் வாங்கும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது சைடில் வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். அந்த ட்ரையான பீசஸை தனியாக எடுத்துருவேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் இந்த தெர்மோகோல் பால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ரன்ச்சி ஸ்லைம் செய்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரே கலரில் தான் இருக்குது. லைட் பிங்க் கலரில் கொஞ்சம் சின்னதும் பெருசும் கலந்து தான் இருக்குது இந்த தெர்மோகோல் பால் எல்லாமே. இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைமை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அது என்ன கலரில் வருதுன்றதை பார்த்துட்டு அது கூட நம்ம வந்து இந்த தெர்மோகோல் பாலையும் மிக்ஸ் பண்ணி க்ரன்ச்சி ஸ்லைமாக செஞ்சு பார்ப்போம். இந்த ஸ்லைமை வந்து நம்ம எதுவுமே செய்யலைனா கூட அதில் வந்துட்டு மேலே பபிள்ஸ் எல்லாம் வரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விளையாடுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் இருந்துச்சு இல்லையா, டார்க் பிங்க் கலரை நம்ம வெளியில் எடுத்திருக்கோம். அடுத்ததாக வந்து லைட் பிங்க் கலர் இருக்குது. அதையும் எடுத்துட்டு கடைசியாக இருக்கிற வயலட் கலர் ஸ்லைமையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விளையாண்டதுக்கப்புறமா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இதில் பபிள்ஸ் வர வச்சு விளையாடுறதுனாலும் விளையாடலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிற சீக்வன்ஸ், ஜம்கி, இல்லைனா வேறு ஏதாவது பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கூட நம்ம கலந்து விளையாடலாம். உங்களுக்கு எதுவுமே இந்த மாதிரி கலந்து விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த ஸ்லைமை அப்படியே வச்சுட்டு பபிள்ஸ் மாதிரி வர வச்சு விளையாண்டதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து மறுபடியும் அந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து வச்சு விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைம் வந்து 3 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நடுவில் பபிள்ஸ் வந்தது. அந்த பபிள்ஸையும் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்லைம் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த தெர்மோகோல் பாலை சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்லைம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பாதி ஸ்லைம் எடுத்துகிட்டு பாதியில் மட்டும் நம்ம இந்த தெர்மோகோல் பாலை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் கலந்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு க்ரன்ச்சி ஸ்லைம் ஆயிரும். க்ரன்ச்சி ஸ்லைம்னால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். சவுண்ட் வந்து சூப்பராக வரும். ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா பபிள்ஸ் அதில் வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி அதை உடச்சி விளையாடுறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சின்ன பசங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தெர்மோகோல் பால்ஸ் மொத்தத்தையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம வந்து கிளிட்டர்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கிளிட்டர்ஸ் சேர்த்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும்.
இந்த ஸ்லைம் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சாதாரண ஸ்லைம் வச்சு விளையாடும்போது வர சவுண்டை விட இதை வச்சு மிக்ஸ் பண்ணி விளையாடும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். அந்த 3 கலர் ஸ்லைமையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து பேர்ல் கலர் நம்ம சேர்த்து செஞ்ச ஒரு வயலட் கலர் ஸ்லைம் மாதிரி இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரெஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த 3 ஸ்லைமில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து இந்த தெர்மோகோல் சேர்த்து செஞ்ச இந்த க்ரன்ச்சி ஸ்லைம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிற அந்த க்ரீன் கலர் க்யூப் ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளைனாக இருக்கிற ஸ்லைம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை வச்சு நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹோம்மேடாக ஸ்லைம் செஞ்சாலும் அல்லது கடையில் வாங்கி வச்சுருக்க ஸ்லைமாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து திரும்பவும் நம்ம எடுத்து விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. நிறைய பேர் வீடியோவில் ஹாய் சொல்லியிருந்தீங்க. நான் நேம் கூட எழுதி வச்சுருந்தேன், ஆனால் வந்து பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பார்க்குற டைம் ஆகிடுச்சு, நம்ம அதை பார்ப்போம். ஆண்டி நீங்கள் செஞ்ச டூத்பேஸ்ட் பாக்ஸ் பென்சில் கேஸ் நானும் ட்ரை பண்ணேன் ஆண்டி. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் அப்லோட் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் Revasarts.